இவர் தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது சொல்கிறாங்கன்னா கேட்டு சொல்லணும், எந்த கடையில் இருக்கான்னு சொல்லணும். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உழைக்கின்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது கடமை. நீங்கள் கொட்டாதீங்க. மழை காலங்களில் வந்து தமிழக அரசு நெல் கொள்முதல் நிலையெல்லாம் சரியாக பயன்படுத்தணும் ஒரு குற்றச்சாட்டு. அவர் இப்போ தான் இந்த வருஷம் தான் அரசியலுக்கு வராரு. புதுசாக பேசுவாங்க விவசாயிகள். இது வந்து ஷூட்டிங் இல்லை, இது வந்து நிர்வாகம் வந்து ஷூட்டிங் கிடையாது. வந்து செட் அமைச்சு உடனே வந்து மழை காட்சி மாதிரி செய்ய முடியாது. நாங்கள் பணியை கட்டமைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கின்றோம். வந்து இவர்கள் திடீர்னு தான் தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு வந்து இப்போ மழை காலம் முடிஞ்சு இப்போ மழை காலம் நெல்லெல்லாம் கொள்முதல் செய்யப்பட்டு அறிக்கை தமிழக அரசு மூலமாக அறிக்கையும் வெளியிடப்பட்டு எந்தெந்த அளவுக்கு எந்தெந்த மூட்டை எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எவ்வளோ இப்போ நெல் கொள்முதல் செய்யப்பட்டு எங்கெங்கே விவரத்தை அறிவித்திருக்கிறது, பொதுமக்களுக்கு விரிவாக அறிவித்திருக்கிறது. அதுவும் இந்த பகுதியில் விவசாயிகளும் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். இவர் தூங்கிட்டு இருந்துட்டு இப்போ திடீர்னு வந்து கட்சி அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது போன்ற கேள்விகளை நீங்கள் கேட்கின்ற போது எங்களுக்கும் ஒரு என்ன சொல்லுது, இதெல்லாம் இப்போ தெரிந்து அவருடைய நிலைமையும் புரிந்து கொண்டவர்கள் நீங்கள். உங்களுடைய இதுக்காக பேசுகின்றீர்கள். ஆக இது வந்து உணர்வுபூர்வமாக இந்த முதல்வருக்கு எந்த இதாக இருந்தாலும் இது வடகிழக்கு பருவமழை இங்கே காலம் துவங்குவதற்கு முன்பாகவே அந்த பணியை அவர் ஆரம்பித்து விட்டார்கள். அவர் திட்டமிட்டு எந்தெந்த பகுதியை கண்டறிந்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள்லாம் தீவிரமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் அரசியல் பண்ணுவதற்கு ஓட்டு வைப்பு கிளப்புவதற்கு என்று அவர்கள் வருகின்றார்கள். தவிர யார் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அவர் பேசுவதெல்லாம் பணத்துக்காக. ஏன்னா கோடி கோடியாக சம்பாதித்தவர் இன்றைய தினம் வருகிறார் என்றால் எதுக்காக வருகிறார்கள் என்று சிந்திக்க வேண்டும். மக்களுக்காக வராரா, சந்திக்கிறாரா? மக்கள் இப்போ என்ன சொல்ல போனால் இவரால் கிட்டத்தட்ட 41 உயிர்கள் பலியிடப்பட்டது. அது இவர்கள் திட்டமிட்டே செய்கின்றார்கள். இதுதான் குற்றச்சொல்ல. திட்டமிட்டே அவர்கள் செய்கின்றார்கள். கும்பல் வர வேண்டும், கும்பல் கூட வேண்டும். எப்படி சினிமா ஷூட்டிங் எப்படி செய்கின்றார்கள், எப்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதுகள் அவங்களுக்கு தெரிந்த கலை. அவர்கள் தெரிந்த கலை. எப்படி எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி யாரா எங்கெங்கே இருக்கணும், எப்படி வரணும். ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் யாரும் எந்த ப்ரோக்ராம் வந்தாலும் அவர்கள் கார் ஒரு அரை கிலோமீட்டர் வரும். அதுக்கு அந்தாண்ட வந்து கூடவே அழைத்து வர மாட்டார்கள். இப்போ கடலூரில் கிளம்புறாருன்னா முதலுக்கு வராருன்னா எங்கள் தலைவர் வராருன்னா அது கடலூர்லேருந்து கடலூர் தாண்டுற வரைக்கும் அப்போ அந்த கூடவே எங்கள் தொண்டர்கள் யார் எந்த கட்சி தொண்டர்களும் எந்த கட்சி தலைவர்களுக்கும் பின்னாலே வர மாட்டாங்க. ஒரு செட்டிங், இது ஒரு செட்டிங் பண்ண போல இந்த நிகழ்வு இருக்கிறது. இதுக்கு சிபிஐ அறிவிக்கிறார்கள். இந்த காவல்துறை செஞ்சால் போனால் சிபிஐ வச்சு வேணும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆக அவர் நடவடிக்கை எடுப்பார்கள். ஆக இதில் சம்பந்தம் உண்டு. அதனால் வந்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் கொரோனா காலத்தில் யார் வந்து உங்களுக்கு உதவினார்கள்? கொரோனா காலத்தில் 2 ஆண்டு காலம் கொரோனாவால் தமிழ்நாடு முடக்கப்பட்டு இந்தியாவையும் மக்கள் வெளியே வரவில்லை. பத்திரிகையாளரும் சரியாக வர முடியவில்லை. அவரவர்கள் பயந்து கொண்டு தான் இருந்தார்கள். அப்போ கேட்க வேண்டிய கேள்வி ஏன் கேட்கவில்லை? ஏன் அவப்பா வெளியவில்லை? ஏன் அப்போ இதே நடிகர் தானே, 100 பேரை அடித்து காப்பாற்றவர் தானே. ஏன் அப்போ வந்து கொரோனா காலத்தில் வந்து உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியது தானே. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அன்புமணியாக இருந்தாலும் சரி, அவரு டாக்டர் தானே. இப்போ 10 பேருக்கு உதவுனாரா? அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பேசுகிறாரா? நீட்டி முழக்கி பேசுகின்றாங்களா? அவருக்கு நீட்டி முழங்கினாரா? எடப்பாடி பழனிசாமி வெளில வந்தாரா? ஆனால் அன்னைக்கு காலத்தில் வந்து திமுககாரன் தான் இருந்தான். திமுககாரன் தான் ஒவ்வொரு ஊர்லையும் திமுககாரன் தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தான். அதே உணர்வோடு தான் நாங்களும் இப்போ வந்து ஆட்சியில் இல்லாத போது நாங்கள் பணியாற்றோம். ஆட்சியில் இருக்கும்போது அதே உணர்வோட திமுக அமைச்சரும் சரி, முதலமைச்சரும் சரி, துணை முதலமைச்சரும் சரி, எல்லாரும் பணியாற்றி கொண்டிருக்க இன்று வரை அதே போல் இதுக்கு நீங்களாம் பார்த்துருக்கீங்க. மனசாட்சி உள்ள நிருபர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆனால் விவசாயி இப்போ எந்த குருவை பொறுத்தவரை கேட்குறாரு, உரம் எங்கே இருக்குன்னு, உரம் வந்துச்சான்னு 19 சொல்கிறாங்கன்னா கேட்டு சொல்லணும், எந்த கடையில் இருக்கான்னு சொல்லணும். நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்.
இப்போ கூட இப்போ ஒவ்வொரு கடையும் ஆய்வு செய்து கிட்டத்தட்ட இப்போ 1200 கடைகளை ஆய்வு செய்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டோம். உரம் பதுக்கின்றார்கள். ஆக இப்பயும் அதிகாரி சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக உழைக்கின்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது கடமை. நீங்கள் கொட்டாதீங்க. அதான்.